புல்லாங்குழல் யூடியூப் சேனல் மூலயமா குட்டீஸ் கதை பகுதியில் உங்கள் எல்லாருக்கும் சூப்பரான கதை சொல்ல நான் வந்துட்டேன். நான் இப்போ சொல்ல போகிற கதை நல்வழி காட்டிய புறா. புறா கதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம எல்லாரும் புறா பார்த்துருப்போம்ல, எங்கே இருக்கோம்? கோவிலில் இருக்கும், சில பேர் வீட்டுங்களில் கூட புறா இருக்கும். ரொம்ப அழகாக சவுண்டு கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்ல. எஸ், நான் இப்போ சொல்ல போகிறதும் இந்த புறானுடைய கதை பற்றி தான். என்ன அப்படின்னா, ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு வயதான புறா ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய புறா கூட்டங்கள் இருந்தது. இந்த புறா கூட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வயதான புறாவை பார்த்தா திட்டிகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த வயதான புறாவுக்கு சரியாக நடக்கவும் முடியாது, சரியாக பறக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் வயதாயிடுச்சு இல்லையா, அதனால அதால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இங்கே போகாதீங்க, ஏதாவது கெட்டது நடக்கும், அங்கே போகாதீங்க அப்படின்னு மட்டும் தான் மற்ற புறாக்களுக்கு அது ஆலோசனை சொல்லிகிட்ருக்கோம், அதாவது அறிவுரை சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இந்த சின்ன புறாக்களெல்லாம் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுன்னா, இந்த பெரிய புறா பார்த்தாவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இங்கே போகாத அங்கே போகாத இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக அந்த வயதான புறாவை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த வயதான புறா என்ன சொன்னாலுமே இந்த சின்ன சின்ன புறாக்களை கேட்கவே கேட்காது. இந்த புறா கூட்டங்கள் ஜாலியாக தனியாக எங்கேயாவது சுற்றிட்டுருக்கும். ஒரு டைம் இவ்வளோ புறாக்கள் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வேடன் என்ன பண்ணா அப்படின்னா, இவ்வளோ புறாக்கள் இருக்கே, நம்ம இந்த புறாக்கள் எல்லாம் பிடிச்சிப்போம் அப்படின்றதுக்காக கீழே ஒரு வலையை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த நெல் தானியங்களை தூவி விட்டுட்டு இருந்தான். இந்த தானியங்களை பார்த்த உடனே இந்த புறாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தானியங்களெல்லாம் இருக்குது, நம்ம இதை போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுது, எல்லா புறாக்களும் கூட்டமாக போகணும்னு நினைக்குது. அப்போ அந்த வயதான புறா சொல்லுது, தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க, வேடன் உங்கள் எல்லாருக்கும் வலையை விரித்திருக்கான், அதனால் நீங்கள் போகாதீங்க, போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வலையில் மாட்டிப்பீங்க, வரத்துக்கு ரொம்ப கஷ்டம், போகாதீங்கன்ட்டு எவ்வளவோ சொல்லுது. அப்பா கூட இந்த புறா கூட்டங்கள் கேட்கவே இல்லை. நீ என்ன சொல்கிறது, உனக்கு தான் வயதாகி போயிடுச்சுல, நீ அமைதியாரு, எதுவும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா புறா கூட்டமும் அந்த தானியத்தை போய் சாப்பிட்றதுக்காக போகும் பொழுது கரெக்டாக வேடன் வந்துட்டான். வேடன் வந்ததுக்கப்புறம் இந்த புறாக்கள் எல்லாமே அந்த கூட்டில் மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில இந்த புறாக்களுக்கு. உடனே அந்த புறாக்கள் எல்லாம், நான் மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்னது கேட்காம நாங்கள் வந்தது தப்பு தான், ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான புறாக்கள் கிட்ட ரொம்ப பாவமாக கெஞ்சுது. அதுக்கு அந்த வயதான புறா சொல்லுது, சரி சரி, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் கஷ்டப்படாமல் கொஞ்சம் தைரியமாக இருங்க, வேடன் ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கான், கிட்ட வரும் பொழுது என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு புறாக்களுமா இறந்துட்ட மாதிரி நடிச்சிருங்க, எல்லா புறாக்களுமே அதாவது செத்துட்ட மாதிரி நடிச்சிருங்க. அவன் என்ன பண்ணுவான், எடுத்து பார்த்துட்டு சரி இந்த புறா செத்துட்டு இருக்குன்னு கீழே போட்டுருவான். அந்த மாதிரி எல்லா புறாக்களையுமே எடுத்து பார்த்து கீழே போட்டுடுவான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பறந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்லுச்சு. ஓகே, எல்லாரும் என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டைம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்றதுக்காக அந்த வேடன் ரொம்ப தூரமாக வந்துட்டுருக்கான். அந்த வந்துட்டு இருக்கிறத பார்த்து எல்லா புறாக்களுமே செத்த மாதிரி நடிச்சிட்ருக்கு. அந்த வேடனும் கிட்ட வந்துட்டான். கிட்ட வந்ததும் ஃபர்ஸ்ட் ஒரு புறாவை எடுத்து பார்க்குறான். என்னடா இது, எல்லா புறாக்களுமே இப்படி மயக்கத்தில் படுத்துட்டு இருக்கா, இல்லை செத்து போயிடுச்சா எதுன்னு தெரியலேன்ட்டு ஒரு புறாவை எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்ததுமே அந்த புறா எந்த அசையுமே இல்லாமல் அப்படியே படுத்துட்டு இருந்தது. சரி இது செத்து தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அது கீழே போட்டுட்டான். மறுபடியும் இன்னொரு புறா எடுக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு புறாவாக பார்த்து எல்லாத்தையும் கீழே போட்டு லாஸ்ட்டாக ஒரு புறா எடுத்தான். எடுத்ததுக்கப்புறம் இந்த புறாவும் செத்து போயிருக்கு. ஏன் எதால செத்துட்டு இருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புறாக்களையுமே கீழே விட்டுட்டு அந்த வேடன் என்ன பண்ணா, அந்த வலையை எடுத்துட்டு யோசிச்சுட்டே போயிட்டான். சரி என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம இன்னொரு டைம் வரும்போது வேற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இந்த புறாக்கள்லாம் பிடிச்சிக்கலாம், ஆனால் ஏன் இவ்வளோ புறாக்கள் செத்து போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே என்ன பண்ணா, இப்படி திரும்பி வந்துட்டு இருந்தான். அவன் திரும்பி வரும்பொழுது எல்லா புறாக்களுமே ஒன்றா சேர்ந்து ஜாலியாக அப்படியே அவங்ககிட்ட தப்பிச்ச சந்தோஷத்தோடு பறந்து வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த வயதான புறா கிட்ட சொல்லுச்சு, நீங்கள் சொன்னது எதுவுமே நாங்கள் கேட்டதே கிடையாது, எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் எல்லாரும் கேட்குறோம் அப்படின்னு ரொம்ப மன்னிப்பு கேட்டு அந்த வயதான புறா கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சது. ஸோ குட்டீஸ், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெரியவங்க நம்ம எது சொன்னாலும் நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எல்லாருமே கேட்கணும், சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் மாட்டிப்போம். இனிமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பெரியவங்க சொல்கிறபடி தான் நம்ம கேட்கணும், சரியா குட்டீஸ்? இந்த மாதிரி வேற ஒரு நல்ல கதையோட நான் உங்க கூட பேசுகிறேன். பாய். இதே மாதிரி நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம புல்லாங்குழல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் குட்டீஸ். பாய்.